வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி தன்னோட சிம்மாசனத்தைய தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முனிவரா மாறினாருன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த நம்ப முடியாத மாற்றத்தின் கதைய இப்ப பார்க்கலாம். இவரை பார்த்தா ஒரு சக்தி வாய்ந்த முனிவர்னு தெரியுது இல்லையா? ஆனா இவரோட கதை தொடங்குனது ஒரு அரண்மனையில, மரத்தடியில இல்ல. எப்படி ஒரு மன்னன் முனிவரா மாறினார், அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோவ அவர் ராஜாவா இருந்தப்போ சந்திப்போம். அவர் பேரு கௌஷிகர், ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கௌஷிக மன்னர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி, தன்னோட பிரம்மாண்டமான படையோட பயணம் போயிட்டு இருக்காரு. பயணக்கழைப்புல அவங்க சீர்ற இடம் வசிஷ்ட முனிவரோட ஆசிரமம். ஒரு பக்கம் படைகளும் ஆரவாரமும், இன்னொரு பக்கம் அமைதியும் எளிமையும். இந்த ரெண்டு உலகங்களும் சந்திக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகுது. எல்லா பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி இதுதான். வசிஷ்டர் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு, உங்களுக்கும் உங்க மொத்த படைக்கும் நானே விருந்து வைக்கிறேன்னு. இத கேட்டதும் கௌசிக மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு ஒரே சந்தேகம். ஏன்னா ஒரு ராஜாவா அவருக்கு தெரியும் ஒரு முழு படைக்கு உணவளிக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்னு. ஆனா இங்க ஒரு சின்ன ஆசிரமத்துல இது எப்படி சாத்தியம்? அப்பதான் அந்த மாயாஜாலம் நடக்குது. வசிஷ்டர்கிட்ட ஷபலா அப்படின்னு ஒரு தெய்வீக பசு இருந்துச்சு. அது சாதாரண பசு இல்ல, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு. ஆவலதான் அந்த பசு மூலமா ஒரு பிரம்மாண்டமான விருந்தே படைக்கப்படுது. விதவிதமான சாப்பாடு, இனிப்பான பானங்கள், வாசனை மிக்க பூக்கள், அந்த மொத்த படையும் வயிறார சாப்பிட்டுச்சு. எல்லாம் அந்த ஒரே ஒரு பசுவாலதான். இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மன்னனோட ஆசை, இன்னொரு பக்கம் முனிவரோட பக்தி. இந்த ரெண்டும் மோதும்போது என்னாகும்? அந்த பசுவோட சக்திய பார்த்ததும் கௌசிக மன்னருக்குள்ள பேராசை வந்துடுச்சு. அவரு சொல்றாரே, இப்படி ஒரு அற்புதம் ராஜா கிட்ட தான் இருக்கணும், இது எனக்கு தான் சொந்தம்னு. இங்கதான் ரெண்டு பேரோட பார்வை முற்றிலும் வேறையா இருக்கு. மன்னருக்கு அந்த பசு ஒரு சொத்து, ஒரு வளம். ஆனா வசிஷ்டருக்கோ அது ஒரு உயிர் உள்ள தோழி. அதை விட்டு கொடுக்க அவர் தயாராவே இல்ல. இதனால என்னாச்சு? ஒரு மாபெரும் போர் மூழுது. ஆனா இது ஒரு வித்தியாசமான போர். ஒரு பக்கம் கௌஷிக் மன்னரோட ஆயிரக்கணக்கான வீரர்கள், இன்னொரு பக்கம் தனியா நிக்குது அந்த தெய்வீக பசு ஷபலா. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மன்னரோட வீரர்கள் அந்த பசுவை பலவந்தமா இழுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த பசுவே தனக்குன்னு ஒரு படைய உருவாக்குது. அந்த படை மன்னரோட படைய சும்மா துவம்சம் பண்ணிடுது. ஒரு பசுவால தோத்து போனது கௌஷிகருக்கு மிகப்பெரிய அவமானம். அந்த நொடியே அவர் தன்னோட ராஜ்யத்தை, கிரீடத்தை எல்லாத்தையும் துறந்துட்டார். அவரோட ஒரே லட்சியம் வசிஷ்டரை தோற்கடிக்கிற அளவுக்கு சக்தி பெறணும். பல வருஷங்களுக்கு அப்புறம் கௌஷிகர் திரும்ப வர்றாரு. ஆனா இந்த முறை அவர் வெறும் மன்னர் இல்ல. இது ஆயுதங்களுக்கும் அறிவுக்கும் நடக்க போற இறுதிப் போர். பல வருஷங்கள் கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட இருந்து அத்தனை தெய்வீக அஸ்திரங்களையும் வரமா வாங்கிட்டு வரார். இப்போ அவர் விஸ்வாமித்ரர். திரும்பவும் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வர்றாரு. இந்த முறை தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒவ்வொரு தெய்வீக அஸ்திரமா ஏவா ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பயங்கரமான அக்னி அஸ்திரம். வசிஷ்டர் தன்னோட பிரம்மதண்டத்தை நீற்றாரு. அது அஸ்திரத்தை அப்படியே உள்ளிழுத்துக்குது. அடுத்து மத்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் அந்த தடி ஈஸியா செயலிழக்க செஞ்சிடுது. கடைசியா பிரம்மாஸ்திரம். உலகையே அழிக்கக்கூடிய அந்த ஆயுதத்தையும் வசிஷ்டரோட பிரம்மதண்டம் சர்வசாதாரணமா விழுங்கிடுச்சு. எல்லா அஸ்திரங்களும் தீர்ந்து போச்சு. அங்கே முழுமையான அமைதி. விஸ்வாமித்ரர் மீண்டும் தோற்றுப்போனார். அந்த தோல்விதான் விஸ்வாமித்ரோட வாழ்க்கைய மாத்துச்சு. உண்மையான சக்தி எதுன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் அவர் உணர்றார், ஒரு சத்திரியனா என்னோட பலம் தோத்து போச்சு. உண்மையான சக்தி ஒரு முனிவரோட தவசக்திதான. இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. அவர் உண்மையான சக்திக்கான பாதைய கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவருக்குள்ளேயே இருந்த ஒரு பெரிய எதிரி, அதாவது அவரோட கோபம், அத அவரால ஜெயிக்க முடிஞ்சுதா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க.